சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோடுங்க. இது வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களால் நடத்தக்கூடியது. டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களெல்லாம் நடத்தக்கூடியது. ஸோ இந்த யூடியூப் சேனல் எதுக்கானினா நிறைய வந்து அமௌண்ட் கட்டி தான் வெளியே போய் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கையிலேயே மொபைல் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா நீங்க சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இன்பிட்வீன்ல நம்ம போய் போடல ஏன் அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அப்டேட்டே வந்து சரியாவே உங்களுக்கு கொடுக்கல. இப்பதான் எக்ஸாமுக்குரிய அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து யார் யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது SGT எக்ஸாமுக்குரிய கீ ஆன்சர் தான். இதுல SGT எக்ஸாம் 21/4/24 எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த எழுதியிருக்க அந்த நபர்கள் எல்லாருமே உங்களுடைய கையில வந்து அது பேர் என்னது, அந்த கொஸ்டின் புக் இருக்குல்ல, புக்லெட், அது கையில இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து நீங்க ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்துடலாம். அண்ட் ஒன் மோர் திங், அடுத்து நம்ம என்ன போட போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோவோட கடைசியில கொடுக்க போறோம். ஸோ அதையுமே பார்க்காதவங்க பார்த்துருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, RRB போன்ற அனைத்து விதமான அப்டேட்ஸ் பிளஸ் அதுக்குரிய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுப்போம். டெஸ்ட் பேட்சும் இருக்கு. ஸோ அதுலயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்ப பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா SGT எக்ஸாமுக்குரிய தமிழ் கீ ஆன்சர் பார்க்கலாம். இது ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்லியிருக்காங்க. இதுல அப்ஜெக்ஷன் இருந்தா நீங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா வந்து அவங்களுக்கு தெரிவிக்கலாம். வித் ப்ரூஃபோட தெரிவிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஏஆ இருக்கட்டும், பிஆ இருக்கட்டும், சிஆ இருக்கட்டும், என்ன சீரியஸா வேணாலும் இருக்கட்டும், தமிழ்ல நான் வாசிக்கிற அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எந்த பேஜ்ல இருக்குன்னு கூட நீங்க பாத்துக்கோங்க. பெஸ்ட் ஏஆ இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ராக்சிமேட்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அது மைண்ட்ல நம்ம கரெக்டா போட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று என் நூல் கூறுகிறது. பழையவாள் புறநானூறு. இதுதான் சரியான பதில். பழையவாள் புறநானூறுங்கிறதா சரியான பதில். அதாவது நேற்று வந்த விருந்தினரை பேணுறதுக்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை வந்து பணயம் வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூல் கூறுது. அது எந்த நூலு? புறநானூறு. என்ன பணயமா வச்சாங்க? பழைய வாழை. ஓகேவா? இது சரியான பதில். இது போட்டிருந்தா உங்களுக்கு மார்க் உண்டு. அடுத்து பார்க்கலாம். மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. அப்ப ரெண்டுக்குமே வந்து பொருந்தாத இது இணையா இருக்கணும். அதாவது ரெண்டுமே வந்து மாறுபட்ட பொருளுடைய சொல்லா இருக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா இறப்பார், ஈவார் அப்படிங்கறதா மாறுபட்டது. மீதி எல்லாமே பொருந்தது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகேவா? போட்டிருந்தா நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. போடாட்டினாலும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த இப்ப வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு விளக்கங்களும் சொல்லுவோம். அதனால நீங்க தொடர்ந்து பாருங்க. ஓகேவா? ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. இதை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ஆன்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னாலே தெரிஞ்சிடும். டொர்னாடோ அப்படிங்கிறது சூறாவளி. ஓகேவா? டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று. டொர்னாடோங்கிறது சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று. ஓகே, அடுத்து பார்த்துடலாமா? அடுத்து வந்து நம்மளுக்கு 4th கொஸ்டின் தானே. ஸோ அந்த சைடாவே இருக்கும் உங்களுக்கு. 4th கொஸ்டின்ல தவறான இணையை தேர்வு செய்க. அதாவது சொல், பொருள், நேமி, உலகம் அப்படிங்கிறது தான் தவறானது. மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். மத்த எல்லாம் பாருங்களேன். சுவல், தோல், விரிச்சி, நற்சொல், கோடு, மலை, இது எல்லாமே சரியா இருக்கு இல்லையா? நேமி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே உலகம் சொல்லி தவறா கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் வந்து தவறானது. அதனால அதை வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். 5வது கேள்வி. அரி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை முற்றையும் வினை எச்சத்தையும் காண்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு இலக்கணம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். வினை முற்று அப்படின்னா எப்படி வரும், வினை எச்சம் அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வகுப்புகள்ல வந்து தெளிவாவே அதை பத்தி நம்ம இலக்கணங்கள் பார்க்கலாம். அறிந்தார், அறிந்து அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சரியான பதில். அதாவது ஆப்ஷன் ஏ. வினை முற்றும் வினை எச்சமும் வந்திருக்கும். அடுத்து பார்க்கலாம்.
6வது கேள்வி பாருங்க. உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? செப்பலோசை தான் வரும். யாப்போசை என்ன வரும்? செப்பலோசை தான் வரும். உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? செப்பலோசை. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 7வது கேள்வி. உலகம் என்பது இது வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே புக்ல இருக்குங்க. சோ இது ஒன்றும் தெரியாததெல்லாம் கிடையாது. உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்து எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். இது வந்து நம்ம புக்லயே வந்து கொடுத்துருக்காங்க. சோ மார்க் போனஸ் மார்க்கா நம்மளுக்கு கொடுத்தாலும் ஓகே தான். நம்ம வந்து இதான் வந்து ஆன்சருங்கிறது தெரியும். ஆப்ஷன் டி தொல்காப்பியர் தான் வரும். ஸோ இது வந்து என்ன பொறுத்தளவு புக்ல இருக்கு, 6th இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். வித் ப்ரூஃபோடய உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து 1 by 1 நான் அந்த ஸ்டார் போட்டோக்கெல்லாம் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்ப நான் சொல்றேன், இதுக்கு தொல்காப்பியர் தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். போட்டிருந்தீங்க அப்படின்னா கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். 8வது கேள்வி. மழை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன? இவர்வேன் அப்படின்னா என்னன்னா ஏறுவேன் அப்படின்னு அர்த்தம். இது வாட்சி பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இவர்வேன் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? ஏறுவேன். சரியா நீங்க போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரே மார்க் வந்துடும். இதுல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் நடக்காது. ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், இது பண்றோம், நம்ம ஷேர் அடிச்சுதான் காட்டுறோம். ஸோ இதுல வந்து எந்த ஒரு முரண்பாடும் வராது. அடுத்து, இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன அப்படின்னா முரண்படு மெய்மை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். முரண்படு மெய்மை. ஓகேயா? ஸோ தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து எழுத முடியும். ஸோ நம்ம அடுத்து போடக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குரிய அந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ், ஸோ அதுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னா ஒன்றும் செய்ய வேணாம். நாங்கள் ஷெட்யூல் வெளியிடும் போது நீங்கள் படிச்சுட்டு தொடர்ந்து அந்த டெஸ்ட் டயத்துக்கு வந்து கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான் உங்களுடைய அந்த டெஸ்ட்டோட ஃபாஸ்ட்டை வந்து நம்ம கூட்டுறது. ஸோ அடுத்து உங்களுக்கு பிளான் வந்து வெளியிட்டுருவோம். ஓகேவா? வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவள் சிறுமலை திகழ்ந்த ஒன்றும். இது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் தான். வாழையும் கமுகும் வந்தாலே சிலப்பதிகாரம் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சோ அதை நீங்க கவனிச்சிருந்தீங்க, லெசன் நடத்தும் போதுன்னா தெரிஞ்சிருக்கும். சோ இதெல்லாமே நம்ம நடத்தினதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு எஸ்ஜிடில. சோ அதை வந்து நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஷ் டேஷ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. அப்ப இதுல வந்து என்ன இடத்துல நம்ம நிரப்பணும், என்ன வார்த்தைகள், 2 வார்த்தைகள் வரணும் அப்படின்னா இது வந்து நம்ம கண்டிப்பா இந்த பாடல் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல் தான். நீங்க தரவா இந்த டெக்ஸ்ட் புக்கை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம புக்ஸும் கொடுப்போம், நோட்ஸும் கொடுப்போம். ஸோ அதனால நீங்க தொடர்ந்து சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணீங்கனாலே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். சரியா? ஈதலும் வைகளும் அப்படிங்கிறது அந்த நிரப்புக அப்படிங்கிற இடத்துல வரும். அதாவது கோடிட்டு கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல, இந்த இடத்துல வரும். அதுதான் சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். பொறுத்துக. இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். பெருமாள் திருமொழி. அப்பா இது வந்து டிஎன்பிஎஸ்சில அடிச்சு கேட்பாங்க. அதாவது அடுத்த ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுல கம்மியாயிட்டேன்னு கூட ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகும்போது இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் இல்லாத காம்படிட்டிவ் எக்ஸாமே இருக்காதுங்கிற மாதிரி அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வந்துருது, 1 or 2 or 4 அதெல்லாம் ஒண்ணு வந்துருது. 7ல கூட வருது. ஏன்னா இதுல வந்து ஆழ்வார்கள், அந்த முத்துக்குமாரசாமி, பிள்ளைத்தமிழ் இவங்க எல்லாம் வந்துருவாங்க. சரியா? ஸோ அதை பார்க்கலாம் ஆன்சரு.
பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் திருமொழி இந்த இருக்கு பெருமாள் திருமொழி. ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? குலசேகர ஆழ்வார். நம்ம படிக்கும் பொழுதே கவனமா படிக்கணும். கவனம் வந்து 1 மணி நேரம் படிச்சாலும் நீங்க படிக்கிறதுலதான் கவனம் இருக்கணும். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காலக்கணிதம். காலக்கணிதம் அப்படிங்கறதுல ஆன்சர் யாரு? கண்ணதாசன். பொதுவாவே இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெயர் வந்துருச்சுனாலே இந்த கண்ணதாசன் தான் வருவார். அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். குமரகுருபரர். இவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல கூட மிஸ்டேக் பண்ணினீங்கன்னா நீங்க படிக்கலன்னு அர்த்தம். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னா குமரகுருபரர் தான். அடுத்து திருவிளையாடற் புராணம் இந்த இருக்கு லாஸ்ட் ஒண்ணு. சோ அதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், பரஞ்சோதி முனிவர். சோ இதுல 2 தெரிஞ்சது நம்மளுக்கு வந்தது, 2 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும். மத்தபடி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். சோ இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகேவா? இதுல மாற்றமே கிடையாது. அடுத்து பார்க்கலாம், பிரித்து எழுதுக. இதுல வந்து அழுக்கார் உடையான் கண் அப்படின்னு வந்திருக்கு. சோ அழுக்காறு உடையான் கண் இதுதான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் சி. நான் எக்ஸாம் முடிஞ்சோடனே இந்த கீ வெளியிட்டேன் உங்களுக்கு. சோ அதுல 13வது தான் வந்து 13வதுக்கு நான் சரியா தான் சொன்னேன். அழுக்காறு பிளஸ் உடையான் பிளஸ் கண்ணு தான் பிரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. இதை பிரித்து எழுதுகவும் இனிமே வந்து நம்ம போடுவோம். ஏன்னா பிரித்து எழுத கூட வந்து அவங்களுக்கு பிரிக்க தெரியல. அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு கூட விடாம இந்த வாட்டி போட போறோம். அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்த 14வது கேள்வி, கூற்று கேள்விகள். பொதுவா அந்த கூற்று கேள்விகள்லாம் நம்மள சோதிக்கிற மாதிரியே கொடுத்திருப்பான். நம்ம அதை சாதனையா மாத்தணும். பாருங்களேன், தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 8 வகைப்படும். ஃபர்ஸ்ட் இது என்னது? தவறு. சரியா? அடுத்து கூற்று 2, எழுவாய் தொடர் வெளித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும். கூற்று 2 சரி. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அடுத்த வாட்டி இலக்கணங்கள் இலக்கியங்கள் நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் பேட்ச் தனியா கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் சீரியஸ் யூடியூப்ல தனியா கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், 16வது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. காற்று பருவங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சந்திப்பிழை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை வாசிச்சு பார்க்கணும். எங்க ஒரு செகண்ட் கொடுக்குறேன், வாசிச்சு பாருங்க எது வரும்னு. ஆப்ஷன் சொல்லுங்க. இது கவனமா நீங்க வாசிச்சு பார்க்கணும். ஆப்ஷன் பார்த்துடலாமா? ஆப்ஷன் வந்து ஏ சி, அதுதான் சரி. ஏ சி அதுதான் சரி. அடுத்து பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்த்துடலாமா? 15 இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்துட்டோம் தானே? பார்த்துட்டோம். 15 பார்த்துடலாம். சைட் பை சைடா வந்துட்டேனோ. சரி, அடுத்த வாட்டி கரெக்டா பார்த்துக்கலாம். 15வது பாருங்க, மென்கிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு இயல்பு மோனை தான் வரும். பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க, இயல்பு மோனை தான் நம்மளுக்கு வரும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பதினேழாவது கேள்வி பாருங்க, வலிமிகின் வழி இல்லை. இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வலிமிகின் வழி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னா ஐயூர் முடவனார். வலிமிகின் வழி இல்லை அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் யாரு? ஐயூர் முடவனார் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்து பார்க்கலாமா? 18வது கேள்வி பார்த்திடலாம். அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைத்தும் இடைச்சொல் வரும் தொகை என்ன தொகைனா உண்மை தொகை. நிறைய பேர் அன்மொழி தொகைன்படா தப்பு. உண்மை தொகை தான் சரி. ஓகேவா? உண்மை தொகை. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம்.
19வது கேள்வி, விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் டேஸ் டேஸ் உண்டாம். ஆயுள் பெருக்கம். வாயு வழக்கம்னு வந்தாலே அடுத்த அந்த 2 டேஷ்க்கு ஆயுள் பெருக்கம் தான் வரும்னு நான் லெசன் நடத்தும் போதே சொன்னேன். அப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சரியா? கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் அடிச்சிருப்பீங்க. ஓகேயா? ஆயுள் பெருக்கம். அடுத்து பார்க்கலாம். பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஏற்கனவே சொன்னேன் நான் லெசன் நடத்தும் போது, டெஸ்ட் சீரியஸ் நடத்தும் போது, இந்த நிலங்களை பத்தி இல்லாம இருக்கவே இருக்காது கொஸ்டின் பேப்பர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஆன்சர் பாருங்க. குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு வேங்கை, முல்லை அப்படிங்கிறதுக்கு கொன்றை, மருதம் அப்படிங்கிறதுக்கு காஞ்சி, நெய்தல் அப்படிங்கிறதுக்கு புன்னை. சோ இந்த ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இதை நம்ம சரியா பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப நீங்க இதை போட்டிருக்கீங்களான்னு திங்க் பண்ணி பாருங்க. இல்ல கொஸ்டின் பேப்பர்ல சைடா ஏதாவது மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இதுதான் இதுக்கு கரெக்டா வரும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த திணை கொடுத்துட்டு அந்த திணைக்கு என்ன மரம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். சைட்ல உள்ளது 21வது கொஸ்டின் பார்த்துடலாம். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் யார்? அதாவது கூறியவர் யாருன்னு கூட கேட்டிருக்கலாம். கூறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆப்ஷன் என்ன போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆப்ஷன் பி தான் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் சரியான பதில். ஓகேவா? அவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி எப்படி இருக்குமா அதுலயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த மோட்டிவேஷன் வீடியோஸும் வரும். ஸோ உங்களை மோட்டிவேட் பண்றதும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதும் எங்களோட வேலை. நாங்க சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க் எடுப்பீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்க்கலாம். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? ஜெயகாந்தன். இந்த ஜெயகாந்தன் புக்ஸ் படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்க படிக்கலன்னா ஃப்ரீயா இருக்கும் போது படிச்சிருங்க. அவர் உண்மையிலே ஒரு நல்ல மோட்டிவேட்டர் ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர். சோ ஜெயகாந்தன் தான் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகே, அடுத்த பொறுத்துக ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க. 23வது சொல் பொருள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சொல் பொருள் அப்படிங்கிறது சேக்கை, யாக்கை, பிணித்து, வாய்ந்த அப்படிங்கறத கொஸ்டின் நம்மளுக்கு. இப்ப இந்த பக்கம் உள்ள ஆன்சர்ஸ பாத்துடலாமா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. பாத்துடலாம். சேக்கை படுக்கை. அடுத்து யாக்கை உடல். இது நம்மளுக்கே தெரியும், யாக்கைனா உடல். அடுத்து பிணித்து கட்டி. வாய்ந்த பயனுள்ள. சோ இது கிடையவே கிடையாது. இது 4 மாறி வந்துருச்சு நம்மளுக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மார்க் பண்ணாதவங்க மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க போட்டிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 24வது கேள்விக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான், தமிழ் முடிய போதுங்க. 24வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சோ இந்த குழுகுழுத்த பழம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடைப்புக்குள்ள உள்ள அந்த அழியல் அப்படிங்கிறது தான் வரும். சோ குழுகுழுத்த பழம் அழியல் ஆகும் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இது நம்ம எழுதும் போதே தெரியும். நானும் முடிச்சுட்டு வந்தோன்னு சொன்னேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 25வது கேள்வி. எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? இது பல தடவை நான் உங்களுக்கு லெசன் டீச் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். புதிய உரைநடை நம்ம டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வைக்கும் போதும் நிறைய தடவை ரிப்பீட்டட் கொஸ்டின் அதை கேட்டேன். ஸோ அதுவே வந்திருக்கு. எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய உரைநடை தான். எழில் முதல்வன் எழுதிய நூல்கள்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? புதிய உரைநடை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 26வது கேள்வி. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? மு வரதராசனார். சோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டினா நான் கேட்டதுதான் வந்திருக்கு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார் அப்படின்னா மு வரதராசனார்.
சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். போட்டிருந்தா கரெக்டா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி. கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? பெயரற்ற தொடர். ஏன்னா உங்களுக்கு கேட்ட பாடல் அந்த ஆ அப்படிங்கறது அங்க வந்துருச்சு. அப்படி வந்துச்சுனாலே அது பெயரற்ற தொடர் தான். பெயரற்ற தொடர் தான். அதுக்கு ஆ தானே வரும். சோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து 28வது கேள்வி நம்ம பார்க்கலாம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? மூங்கில். நான் பல தடவை இந்த தாவரங்கள் உங்களுக்கு நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும்தான் அது மலரும். அதுதான் மூங்கில். ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். சரியான இணையை தேர்வு செய்க. பாசவர், வெற்றிலை, விற்போர். இதுதான் சரியான இணை. பாசவர்னு யாருன்னா வெற்றிலை விற்போர் தான் பாசவர் அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்து கடைசி கேள்வி, 30வது கேள்வி. சோ இது தமிழ்ல இதுதான் சரியான பதில். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எதுன்னா புலியாட்டம். மக்களோட வீரத்தை சொல்றதும் அது ஒரு கலை. அதே மாதிரி அது கலையா திகழுது. பாட்டும் இருக்கும், வசனமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது எதுனா புலியாட்டத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா புலியாட்டத்துலதான் எல்லாமே வரும். வீரமும் சொல்லுவாங்க, பாட்டு வரும், வசனமும் வரும். சோ இது எல்லாமே பாட்டு வசனமும் இல்லாத ஒரு ஆட்டமாக வீரமான ஒரு கலை அப்படின்னு கேட்டாங்கன்னா புலியாட்டம். சோ இந்த 30 கேள்விகள்ல எவ்வளவு நீங்க மார்க் எடுத்திருக்கீங்கன்னு இப்ப கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய விடைகள் உங்களுக்கு அப்டேட்டா வந்துடும். ஸோ நான் கடைசியா வீடியோட அதாவது நம்ம வகுப்போட பதிவுல கடைசி நான் சொல்லணும்னு சொன்னேன். அடுத்த காம்படிட்டிவ்க்கு என்ன போட போறோம், கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ் என்ன போட போறோம், புக்ஸ் என்ன படிக்க போறோம், என்ன அப்டேட் பண்ண போறோம்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரீசெண்டா அப்டேட் ஆனது குரூப் 1. ஸோ நம்ம குரூப் 1 கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி குரூப் 4 உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நிறைய அப்டேட் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குரிய உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி புக்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இருந்து ஃபாலோ பண்ணாதான் நம்ம புக்ஸ் போடும் போது அது உங்க கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி நோட்ஸ் கொடுக்கும் போது உங்க கை கிடைக்கும். டெஸ்ட் சீரியஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் இதெல்லாமே நடக்கும். டெஸ்ட் பேட்ச் தனியா நடக்கும். ஸோ எல்லாத்துலயுமே நீங்க ஜாயின் பண்ணி தொடர்ந்து கண்டினியூஸா படிச்சு அரசு வேலை பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களால் நடத்தக்கூடியது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.